புத்தாண்டு கொண்டாட மனைவி பக்கத்து வீட்டிற்கு சென்ற நேரத்தில் கணவர் கொடூரமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் தாடிக்கொம்பு அடுத்த காப்பிளியப்பட்டி காலனியைச் சேர்ந்த விறகு வெட்டும் கூலி தொழிலாளி காளீஸ்வரன். இவர் கடந்த 31ஆம் தேதியன்று வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது மனைவி புத்தாண்டு கொண்டாட பக்கத்து வீட்டிற்கு சென்றுள்ளார். பின் காளீஸ்வரனின் மனைவி வீடு திரும்பிய போது காளீஸ்வரன் கழுத்து மற்றும் கண் பகுதிகளில் கூர்மையான ஆயுதத்தால் வெட்டப்பட்டு உயிரிழந்து கிடந்துள்ளார். இதனை பார்த்து மனைவி அலறியதும் அக்கம் பக்கத்தினர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த மாவட்ட எஸ்பி பிரதீப், புறநகர் டிஎஸ்பி சிபி சாய் சவுந்தரராஜன் ஆகியோர் உடலை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்கு அனுப்பி வைத்தனர். அக்கம் பக்கத்தினர் 3 சிறுவர்களின் மீதும் சந்தேகமாக இருப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் 1 மணி நேரத்திற்குள் 3 சிறுவர்களையும் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். போலீசார் தங்களது பாணியில் அந்த சிறுவர்களிடம் விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயதான சிறுவன் மது மற்றும் கஞ்சா போதைக்கு அடிமையாகி அக்கம் பக்கத்தில் தகாத வார்த்தையில் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை காளீஸ்வரன் கண்டித்து திட்டியதாக சொல்லப்படுகிறது. இதனை மனதில் வைத்துக் கொண்ட 17 வயது சிறுவன் காளீஸ்வரனின் மனைவி வெளியே சென்றதை பயன்படுத்திக் கொண்டு தனது கூட்டாளியான 16 வயது மற்றும் 17 வயது சிறுவர்கள் 2 பேரோடு போதையில் காளீஸ்வரன் வீட்டிற்குள் புகுந்துள்ளார். 3 பேரும் தூங்கிக் கொண்டிருந்த காளீஸ்வரனின் கழுத்து மற்றும் கண் பகுதிகளில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து சென்றது தெரிய வந்தது. 3 சிறுவர்களையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.